இப்படி கலைஞருடைய புகழை நாம் பாராட்டுகின்றோம், போற்றுகிறோம் என்று சொன்னால் ஏதோ இந்த பகுதி மட்டும் தமிழ்நாடு இருக்கின்ற ஒவ்வொரு இடத்துலையும் பட்டி தொட்டிகள்லாம் இந்த கலைஞர் கலைஞர் கலைஞர்னு சொல்லும்போது நம்மள அறியாம உத்வேகம் பிறகுது பார்த்தீங்களா. வரைபடத்தில் கஷ்டப்பட்டு தேடினாதான் திருக்குளைங்கிற கிராமத்தை கூட கண்டுபிடிக்க முடியும், இல்லைன்னா கண்டுபிடிக்க கூட முடியாது. இங்கே அண்ணன் அவர்கள் பேசியது போல சம்பத்தனை சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, மிகவும் பின்தங்கிய ஒரு சாதி பெருமைலாம் கிடையாது, திவான் பகதூர்லாம் கிடையாது, ராஜ குடும்பம்லாம் கிடையாது, மிகவும் பின்தங்கிய வகுப்பு. முத்தமிழ் கலைஞர் தன்னை பற்றி சொல்வது இந்த பின்தங்கிய வகுப்பு என்னை சொல்றீங்க இல்லையா, அது எத்தனை பின் வேணா போட்டுக்கோங்க, அத்தனை பின்னை தாண்டி இருக்கின்ற ஒரு வகுப்பை சார்ந்தவன் தான் என்று சொன்னவர் இன்றைக்கு ஒட்டுமொத்தமாக அனைத்து சாதியினைக்கும் சேர்த்து இடஒதுக்கீடுக்கு வித்திட்டவர் யார் தெரியுமா? அவர் தான். எதை பற்றி நினைச்சுப்பாங்க. ஆக தொடர்ந்து நான் நேற்று கூட காஞ்சிபுரத்தில் பேசும்போது கூட சொன்னேன், நான் இந்த இடஒதுக்கீடு என்று வரும்போது எப்படி தலையிட்டிருக்காருன்னு பாருங்க. 69 தான் முதல்ல முதலமைச்சராக வருகிறார். ராஜமன்னார் கமிஷனாக இருந்தாலும் சரி, சட்டநாதன் கமிஷனாக இருந்தாலும் சரி, மாநில உரிமைகளை முதல்ல நம்ம காக்க வேண்டும், அதன் பிறகு சாதி வாரியாக இருக்கிறவர்களால் நமக்கு நம்மளால் முடிஞ்சதை நம்ம செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். 25% பிற்படுத்தப்பட்டவர்கள், ஆதிதிராவிடர் 16% என்று இருக்கு. அந்த சட்டநாதன் கமிஷன் முடிஞ்சு இல்லைன்னா பிற்படுத்தப்பட்டவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, அந்த 25ஐ ஒரு 6% கூட கொடுத்து 31% ஆக்க வேண்டும், ஆதிதிராவிடர்கள் நிறைய இருக்கிற அந்த 16 18ஆக மாற்ற வேண்டும் என்று சொன்னார். சரி, இப்படி மாற்றி அமைக்கப்பட்டு நாம் இருந்தோம், ஆட்சியில் இருந்தோம். நம்ம எப்போ 31 பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் 18 ஆதிதிராவிடத்தை சார்ந்த இடஒதுக்கீடு முடிஞ்சிச்சு. அதன் பிறகு ஐயா எம்ஜிஆர் அவர்கள் வந்தது பிறகு உங்களுக்கு தெரியும், பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கு தான் இடஒதுக்கீடு பங்கு என்று சமூக நீதி கொள்கையிலிருந்து கொஞ்சம் ஸ்லிப்பானது. 79ல் ஒரு வருஷத்துக்கு 9,000 ரூபாய் யார் சம்பாதிக்கிறார்களோ, ஒரு குடும்பம் சம்பாதிக்கிறதோ அவங்களுக்கு மட்டும்தான் இடஒதுக்கீடு என்று அவர் சொல்லிட்டார். மிகப்பெரிய பலத்தில் இருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் 80ல் நடந்த நாடாளுமன்றத்தில் அதிமுக படுதோல்வி அடைகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் நல்லா தெரியும், கொள்கையிலிருந்து ஒரு தலைவன் தவறுகிறார் என்று சொன்னால் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுமே பாடம் நடத்திடுவாங்க. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக என்னப்பா, எனக்கு என்னை பார்த்தா எல்லாரும் ஓடி வருவாங்க, என்னை பார்த்தா அவ்வளோ ஒரு ஆவலோடு இருக்கக்கூடியவர்கள், ரத்தங்கள் பெண்களை வாக்கு நமக்கு நாம எப்படி தோற்று போனோம் என்று சொன்ன பொழுது இல்லை, கொள்கையில் சிறிய தவறுகள் நம்ம செய்து விட்டோம் என்று சொன்னால் அப்போ அவர் சொல்றார், சரி அப்போ பிற்படுத்தப்பட்டவர்கள் 50% நம்ம ஆக்கிடலாம், நமக்கு பிரச்சனை இருக்காது. இல்லை 50, 18, 68ஆக வந்தது. மீண்டும் 89 நம்முடைய முத்தமிழர் கலைஞர் ஆட்சிக்கு வந்தது பிறகு இந்த 50% எப்படி குறிக்கிறார் என்று சொன்னார், 30% பிற்படுத்தப்பட்டவர்கள், 20% மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் என்று பிரிக்கிறார். அப்ப 50 + 18 68 வந்தது. பழங்குடியினை சார்ந்திருக்கின்றார், ஸ்கெடியூல் ட்ரைப்ஸ் சொல்ற மாதிரி அவங்களுக்கு 1% தருகிறார். ஏற்கனவே இருக்கின்ற ஒதுக்கீடுல 60 இருக்கின்ற 3%, கிட்டத்தட்ட 69% நம்ம கொண்டு நம்ம நடத்திருக்கோம். நம்ம இந்த 69% கொண்டதுக்கு பிறகுதான் விபி சிங் ஐயா அவர்கள் அங்கே பிரதமராக இருந்த பொழுது ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் பிற்படுத்தப்பட்டவர்கள் 27% வேலை வாய்ப்பு நாம் கொடுக்க வேண்டும் என்று அவர் கொண்டு வர்றார். நல்லா தெரிஞ்சுக்கணும், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே அந்த 27% பிற்படுத்தப்பட்டவருக்கு கிடைப்பதற்கு காரணமாக இருந்தது முத்தமிழர் கலைஞர். திருக்குவளையில் ஒரு கிராமத்திலிருந்து வந்த ஒரு தலைவர், 75 ஆண்டு கால இயக்கத்துக்கு சொந்தக்காரர். நம்ம நல்லா தெரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு வரணும் புதுசாக இன்னைக்கு வருவாங்க போயிடுவாங்க. 75 ஆண்டு காலம் பழமை வாய்ந்த ஒரு இயக்கத்திற்கெல்லாம் நாம் ஒவ்வொருவரும் அதோடைய குடும்பத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறத முதல்ல மனசுல வச்சுக்கோங்க. நீங்க அந்த தெம்பு உங்களுக்கு வந்துருச்சாலே போதும். எங்களுக்கு ஒவ்வொரு மக்களையும் பார்க்கணும், யார் தெரியுமா திமுக காரன் சொல்ல, நம்மள மாதிரி வெற்றி பெற்றவும் கிடையாது, நம்மள மாதிரி தோல்வி அடைஞ்சதும் கிடையாது. நமக்கு அனுபவம் ஜாஸ்தி, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, எதை எப்ப செய்யணும் என்கிற அந்த அனுபவத்தை பெற்றவர் நாம் என்பதை எடுத்து சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு அடிச்சுட்டு கூட நம்மை பொறுத்தவரைக்கும் பகுத்தறிந்து பார்க்க வேண்டும், அது ஒண்ணுதான் என்னுடைய ஆசை. அந்த பகுத்தறிந்து பார்க்க வேண்டிய பணியை செய்திட வேண்டும், அறிவியல் சார்ந்த சமுதாயத்தை நாம் உருவாக்கிட வேண்டும் என்பதற்காக தான் நம்முடைய தமிழ்நாட்டுக்கு கொஞ்சம் தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருக்கிறார். அது கல்வியாக இருந்தாலும் சரி, அறநிலையமாக இருந்தாலும் சரி, மருத்துவமாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த இந்தியாவிற்கே நம்பர் 1 மாநிலமாக எது இருக்கிறது சார், தமிழ்நாடு தான் என்கிற புயலை நாம் பெற்றிருக்கோம் என்று சொன்னால் நாம் பகுத்தறிந்து பார்த்துட்டு இருக்கோம். நம்ம அந்த பகுத்தறிந்து பார்ப்பதற்காக முத்தமிழர் கலைஞர் தான் ரொம்ப அழகாக ஒரு கதை ஒன்று சொல்லுவார். 2 பேர் நான் பக்கத்து வீட்டுக்காரன் தான். பக்கத்து வீட்டிலே ஒருத்தக்காரன் இங்கே வந்து கேட்குறான் வீட்டுக்காரன்ட்ட, வீட்டில் விருந்தாளிகள்லாம் வராங்க, நான் அவங்களுக்கு தேநீர் கொடுக்கணும், அவங்ககிட்ட இருக்கிற பீங்கான் ஜாடி இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி அந்த பீங்கான் ஜாடி எடுத்துகிட்டு போகிறாரு. சரி இவரும் கொடுத்துட்டார். கொடுத்த 2 வாரம் 3 வாரம் 4 வாரம் ஆகுது, பீங்கான் ஜாடி கொடுத்த ஜாடி வரவே இல்லை.
சரி என்னதான்ப்பா பண்ணுறது அவர்கிட்ட கேட்கும்போது ஒரு 2 நாள் கழிச்சு பீங்காஞ்சாடியோட சேர்த்து 2 குட்டி பீங்காஞ்சாடியும் சேர்த்து கொடுக்குறாரு. என்னையா நான் ஒன்று தானே கொடுத்தேன், என்னையா குட்டி என்ன நீ 2 தர? இல்லை அது பிரசவிச்சிருச்சு, அது குழந்தை குட்டி போட்டிருக்கு, அதனால தான் எனக்கு டிலே ஆகிடுச்சு 1 நாள் கொடுக்கறதுக்கு அப்படின்னு. இவன் கொடுத்தவனுக்கு லாபம் தானே, சரி இப்போ நம்ம 1 கொடுத்து நம்ம 2 கிடைக்குதாம அதை வாங்கி வச்சுக்கிட்டாரு. அடுத்த முறை மீண்டும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கழிச்சு எங்கள் வீட்டுக்கு விருந்தாடி வராங்க, எனக்கு ஒரு பீங்காஞ்சாடி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த ஃபஸ்ட்டு கொடுத்தவனுக்கு ஒரு ஆசை, சரி பீங்காஞ்சாடி கொடுத்தா 2 கொடுக்கலாம், நம்ம வெள்ளி ஜாடி கொடுக்கலாம்னு வெள்ளி ஜாடி கொடுத்துட்டான். சரி வெள்ளி ஜாடியை வாங்கிட்டு போய் எங்கள் வீட்டில் உட்காந்து அவன் வாங்கிட்டு போனவே ஒரு 2 மாதமாக வரல. ஏன்னா 2 மாதமாக வரல 3 மாதமாக வரலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் தெரு வீதியில் நடந்துட்டு வரும்போது கேட்குறான். அப்போ அந்த வெள்ளி ஜாடி கொடுத்தா நீ எப்பப்பா நீ தருவ, இல்லை அது பிரசவமாக இருக்குது நான் தரேன் இது அப்படிங்கிறாங்க. சரி ஒரு 2 நாள் ஒரு வாரம் திருப்பி 1 மாதம் கழிச்சு திருப்பி கேட்குறான். அப்போ அந்த வெள்ளி ஜாடி என்ன பண்ணணும், பிரசவம் இல்லை, அது பிரசவத்தை செத்து போச்சு அப்படிங்கிறாங்க. அப்போ அவன் சொல்கிறான், என்ன கதை விட்றியா, அது எப்படியா வெள்ளி ஜாடி எப்படியா பிரசவம், வெள்ளி ஜாடி எப்படியா குட்டி போடும் அப்படிங்கும்போது மனிதனுக்கு எப்போ இழப்பு தனக்கு வருது அப்போதான் பகுத்தறிஞ்சு அவன் பார்க்குறான் என்று சொல்லும் பொழுது அதை நாம் ஆரம்பத்திலேயே பகுத்தறிந்து பாருன்னு நாம் சொல்கிறோம். ஆக இன்றைக்கு நம்ம எதிர்க்கக்கூடிய கூட்டணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மடமையில் மாட்டிட்டு முழிச்சுட்டு கிடக்குதுங்க எல்லாம். ஆக அவர்களுக்கு பாடம் சொல்லுகின்ற ஒரு மிகப்பெரிய வேலையை செய்வது யார் என்று சொன்னால் தமிழ்நாட்டினுடைய தலைமை ஆசிரியராக இருக்கக்கூடிய நம்ம மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர். 2026 தேர்தல் என்று வரும்பொழுது நம்ம எதிர்த்து யார் இருந்தாலும் சரி சும்மா சிங்கம் மாதிரி நிற்கிறார். நம்ம அவர் சிங்கம் மாதிரி நிற்கிறார், அது காரணம் பின்னாடி நின்று கொண்டிருக்கிற நம்முடைய உடன்பிறப்புகள் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாம தான் சொல்ல தலைவரை நீங்க போகாதீங்க டெல்லிக்கு, நாங்க வரோம் உங்களுக்கு பின்னாடி நாங்க இருக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களால் ஒவ்வொரு இருந்திட வேண்டும் என்பதற்காக இதை சொல்கிறேன். அன்றைக்கு முத்தமிழர் கலைஞர் பின்பு ஒரு பெரிய பட்டாளம் இருந்தது. இன்னைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமையை காத்துக் கொண்டிருக்கின்றது. அவருடைய கருத்தை நாம் ஒழுங்குபடுத்த வேண்டும் என்று சொன்னால் வருகை நீங்கள் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் இந்த 4 வருஷமும் என்னென்ன திட்டங்கள் கொண்டு அதை உள்வாங்கிக் கொள்ளுங்கள். அதை உள்வாங்கிக் கொண்டு இங்கே வருகை தந்திருக்கிற மகளிர் நீங்க தான், உங்க கையில தான் இந்த ஆட்சியே இருக்குது என்று நீங்க மறந்துடக்கூடாது. எங்களை பொறுத்தவரைக்கும் ஆம்பளைங்க மெயின் ரோட்ல ஓட்டுக்கிட்டே போயிடும், அம்மா எங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஐயா எங்களுக்கு ஓட்டு போடுங்க நாங்கள் சொல்லிட்டே போயிடும். ஆனா அடுப்பங்கரைக்கு வரைக்கும் சென்று மக்கள் வாக்கு சேர்க்கிற மிகப்பெரிய பொறுப்பு தகுதி யாருக்கு இருக்குன்னா உங்களுக்கு தான் இருக்கின்றது. அது முக்கிய காரணம். வெளியேற பயணத்தை நானும் பார்த்துட்டேன். போகும்போது என்னுடைய கருப்பு சிவப்பு கொடி போனாலும் சரி, மூவன கொடி போனாலும் அந்த பெண்கள்லாம் சந்தோஷமா கையை காட்டுது. ஸ்டாலின் பஸ்ல போறோம், ஸ்டாலின் பஸ்ல போறோம்னு அந்த கையை காட்டும் போது பின்னாடி 2 ரூபா தஞ்சை பந்து ஆம்பளைங்க உருன்னு முறைச்சுக்கிட்டே போறாங்க பார்த்து. ஏன்னா அவங்க காசு கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டாங்களாம். ஆக இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் இன்றைக்கு வயதுக்கு முதியவர்களாக இருந்தால் அவங்க தனியாக டோக்கன் கொடுக்குறாரு. நீங்கள் இலவசமாக பேருந்தில் பயணம் செய்யலாம் என்று அது அனைவருக்கும் டோக்கன் கொடுக்குற சித்திப்ப ஆரம்பிச்சாங்க. நேற்று நாங்கள் பத்திரிகையில் பார்த்தோம். நாங்கள் ஆக நம்மை பொறுத்தவரைக்கும் அது சமூக நீதியாக இருந்தாலும் சரி, சகோதரத்துவமாக இருந்தாலும் சரி, சமத்துவமாக இருந்தாலும் சரி, அனைத்திற்கும் காரணம் திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற சொல்லி நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய இந்த 102வது பிறந்த நாள் விழாவில் நாம் உறுதியேற்றுக் கொள்வோம். 2026 தமிழ்நாடு போராடும், தமிழ்நாடு வெல்லும், உழைப்பது நாமாக இருப்போம், உதிப்பது உதயசூரியனாக இருக்கும்.